ஆன்ட்டி மியூட்ல இருக்குங்க ஆன்ட்டி. அப்பதான் எடுத்தேன். ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். சரி, ஓகே. எங்களை நேசிக்கிற நல்ல தாப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றியோடு உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளுக்காக கூட நாங்க நன்றியோடு உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவன் சுகம் பலன் கொடுத்து இந்த நாளையும் காணும்படியாய் விசேஷமாக பியோலாவுக்கு நீர் கொடுத்த இன்னொரு புதிய வருஷத்துக்காக நாங்க நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கடந்த வருடம் முழுவதும் மகளோடும் எங்களோடும் நீர் சுகத்தையும் பலத்தையும் பாதுகாப்பையும் கட்டளையிட்டு இந்த புதிய வருஷத்தை காணும்படியாக நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில சுவாமி மகளை நீர் ஆசீர்வதியும் அபிஷேகையும் இந்த புதிய வருஷத்திலும் புதிய வாசல்களை திறந்து அவள் ஆண்டவரே உமக்கென்று இன்னும் வல்லமையாய் ஊழியத்தை செய்ய பலப்படும். இந்த நேரத்திலையும் கூட எங்களுடைய இந்த ஸ்டடியை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறோம். தயவா இந்த நாளை ஆசீர்வதித்து இந்த நேரத்தை ஆசீர்வதித்து அப்படி நாங்க தியானிக்கிற இந்த வசனங்கள் எங்களுக்கும் எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்க நீர் அதை ஆசீர்வதித்து கொடுக்க உண்மை நோக்கிப்பார். தடையின்றி இந்த 1 மணி நேரத்தை நாங்கள் உம்முடைய பாதத்துல சந்திக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். தாழ்த்தி உடைய கருத்துல கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக்கொள்ளும் வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஒரே ஆக்சுவலா ஒரு ஒரு ஆ சரி, என்னம்மா சொன்னீங்க? என்னமோ ஆக்சுவலா இன்னைக்கு எஸ்தருடைய மகன் கேலபுக்கும் இன்னைக்குதான் பர்த்டே. ஆ ஒரு விஷயம். ஆ. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு அவனுக்கு எலும்பு இனியும் கூடல. 21 நாள் ஆச்சு, ரிவ்யூ போயிட்டு வந்தாங்க. இனி கூடலன்ட்டாங்களாம். ம் எங்க பாக்குறாங்க? ஆஹ் எங்க பார்த்தாங்க? தூசுன்னு தான் நினைக்கிறேன். ம் அதனால மறுபடியும் கட்டில தான் இருக்கான். அப்படின்னா அதை கலட்டி மறுபடியும் கட்டுனாங்களா இல்ல எப்படி? எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க போல. ம் சின்ன பையன் தானே, அவனுக்கே கூடல. அதை அப்ப நீங்க வேற இடத்துல பார்க்க சொல்லணும். சரி, ஓகே, நாம இப்ப ஆரம்பிக்கலாம். மற்றவங்களுக்கு காணோம். விஜயாவை காணோம், பிரேமாவை காணோம். இன்றைக்கு நாம் ஆரம்பிக்க வேண்டியது எபேசியர் 6ஆம் அதிகாரம். அந்த முந்தின படத்துல பாக்குற மாதிரி அந்த புள்ள, சின்ன புள்ள வேதத்தை வாசிக்கிறது ரொம்ப அழகா இருக்கு. இதுதான் இந்த அதிகாரத்திலும் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. என்ன சொல்லி தராங்கன்னா, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். 10 கட்டளைகள்ல ஒரே ஒரு கட்டளைக்கு தான் என்ன இருக்கு? ஒரு வாக்கு தத்தமும் சேர்ந்து இருக்கு இல்லையா? அந்த அந்த கட்டளை எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இன்னைக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. இதுல என்ன முக்கியமான காரியம்னா, பிள்ளைகள் கீழ்ப்படியணும். அது ஒரு காரியம். இரண்டாவதாக பெற்றோரும் பிள்ளைகளுக்கு இந்த கீழ்ப்படிதலையும் பெரியவர்களை கனப்படுத்துறதையும் சொல்லி கொடுக்கிறோம். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நல்ல ஒரு ஸ்மார்ட்டா வாழணுங்கிறத சொல்லி கொடுக்குறோம். ஆனா பெரியவங்களை கனப்படுத்தணும், பெரியவங்களுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கணும்ன்றத நம்ம சொல்லி கொடுக்கறதே இல்லை. ஒரு சின்ன உதாரணமா நம்ம பார்த்தோம்னா, இப்ப பஸ்ஸில் ஏறின உடனே நம்ம போய் ஒரு சீட்டை பிடிச்சிடுறோம், வேகமா பிடிச்சிடுறோம். அப்புறம் ஒரு வயசானவங்க வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அந்த வயசானவங்களுக்கு நம்ம இந்த சீட்டுல அந்த சின்ன பிள்ளை எந்திரிச்சு அது இடத்த கொடுத்தா அதுதான் கனம். ஆனா அப்படி செய்யறதுக்கு இன்னைக்கு பெற்றோரே உதவ மாட்டேங்கிறாங்க. பெற்றோரே பிள்ளை கொஞ்ச நாள் இருக்கட்டும், உட்காரணும்ல அப்படின்னு நினைச்சு பெரியவங்கள அவங்களே இது பண்ண மாட்டேங்கிறாங்க. நாளைக்கு இவங்களே பெரியவங்களாகும் போது இவங்களுக்கு யாராவது தேவைப்படும், அவங்களுக்கு இடம் கொடுக்கணும்னு யோசிப்பாங்க இல்லையா? அதே மாதிரி முன்னால செல்றது, முந்தி போகிறது, இதெல்லாம் பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறவர்களா இருக்கோம். அதையெல்லாம் நம்ம வந்துட்டு பிள்ளைகளுக்கு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அடுத்தவங்கள சிந்திக்கணும். போன வாரத்துல நம்ம பார்த்தது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள எப்படி இருக்கணும்னு. அப்ப அதுல நம்ம பார்த்தா கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள இருக்கணும்னு. கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள இருக்கணும்னா கிறிஸ்து எப்படி அன்பு செலுத்தினார்? தன்னை காட்டிலும் பிறருக்காக அவர், அதாவது தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு நமக்காக அவர் கீழே இறங்கி வந்தார் இல்லையா? முதலாவது பிறந்தது நோக்கமே அது. அடுத்தது ஜீவனை கொடுத்தது நம்மை மீட்கும்படியாக. இப்படி நமக்காக அவர் எல்லாம் செஞ்சிருக்கும் போது நம்ம இந்த சின்ன சின்ன காரியங்களில் எல்லாம் பிள்ளைகளுக்கு இதை சரியாய் சொல்லி கொடுக்க வேண்டும். இன்னைக்கு கலாச்சாரமும் சரி, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளும் சரி, அப்படிப்பட்ட ஒரு ட்ரைனிங்க்கு நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கே வழி இல்லாம இருக்கு. ஆனா நாம கிறிஸ்தவ பெற்றோராய் அதை முக்கியமாய் அதை செய்யணும்னு சொல்லிதான் இந்த இதுல நம்ம பாக்குறோம். ஏன்னா பிள்ளைகள் கட்டாயமா பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். இது இன்னொரு விஷயமும் நம்ம அவங்களுக்கு சொல்லித்தரணும். ஒருவேளை அவங்க நினைக்கலாம், நாம சும்மா பெரியவங்களா இருந்து அவங்கள இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அவங்க கீழ்ப்படியணும் கீழ்ப்படியணும்னு நம்ம அப்படி அப்படி நம்ம இது பண்றோம்னு. அதெல்லாம் முக்கியம். அதாவது என்ன, இதுல நம்ம ஆவிக்குரிய பாடம் என்ன பார்க்கிறோம்னா, கீழ்ப்படியாமை நமக்கு ஆதாமிலிருந்தே வந்த ஒரு குணாதிசயம். அது நாம அறியாமலேயே நம்ம ஜென்ம சுபாவம். ஸோ அதை ஓவர் கம் பண்ணணும்னா அதை கீழ்ப்படிஞ்சுதான் ஓவர் கம் பண்ணணும். இந்த ஸ்டெப்பை சின்னதுலேயே நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்க தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிவாங்க, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவாங்க, பெரியவங்களுக்கு கீழ்ப்படிவாங்க, ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு கீழ்ப்படிகிறது பெரிய கஷ்டமாயிரும், கடினமாயிரும். ஏன்னா நம்ம நேச்சர், அது கீழ்ப்படியாம இருக்கிறது நம்ம நேச்சர். அதை ஆவிக்குரிய விஷயத்துல அதை கொண்டு வரணும்னா அந்த மாதிரி நினைச்சு பெற்றோர் குழந்தைகளை கீழ்ப்படுகிறதுக்கு உதவி செய்யணும். நம்ம அவங்கள எப்படியாவது ஹெல்ப் பண்ணி அந்த ஒபீடியன்ஸ் ரைட்டை அவங்களுக்கு கொண்டு வந்துடணும். அவங்க கொண்டு வந்துட்டா எந்த வேலை ஸ்தலத்துலயும் சரி, வேற எங்கனாலுமே அவங்களுக்கு அது ஈஸியா போயிடும். இங்க வீட்டுல நம்ம அதை இன்சிஸ்ட் பண்ணலன்னா, நம்ம அதை சொல்லி தரலன்னா அது வேற எங்கேயுமே வராது. ஸ்கூலுக்கு போனாலும் பிரச்சனை வரும், எங்க போனாலும் அது பிரச்சனை. ஸோ அது முக்கியமா நம்ம ஏன் அதை செய்யணும்னு நம்ம பார்க்குறோம்னா, ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம கீழ்ப்படியாமை நமக்கு பாவத்தினால் உண்டான ஒரு சுபாவம். அது நாம விரும்பியோ விரும்பாமையோ ஆதாம்ல இருந்து நமக்கு அது வந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த சுபாவத்தை நாம் மேற்கொள்றதுக்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டியது அந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். கர்த்தர் அதை அந்த கட்டளையே கொடுத்துருக்கார். அதனாலதான் அதுக்கு ஒரு வாக்கு தத்தத்தையும் கொடுத்திருக்கார், அதுக்கு ஒரு பலனும் தந்திருக்கிறார். நீ இங்க கீழ்ப்படிஞ்சினா உனக்கு என்ன ஆகும், வாழ்நாள் எல்லாம் உனக்கு கூடும், உனக்கு ஆசீர்வாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அதுக்கே அப்படி ஒரு காரியத்தை சொல்றாரு. சரி, அடுத்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவர் அங்க என்ன சொல்றாருன்னா, பிதாக்களே அப்படின்னு சொல்றாரு. பிதாக்களேன்னு ஒரு ஃபாதர்ஸ்ன்னு சொல்லியிருந்தாலும் எல்லாருக்குமே இது பொருந்தும், நமக்கும் பொருந்தும். நீங்களே உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. இப்ப இங்கேயே நாம சின்ன வயசுல இருந்தே அவங்க சரியா நம்ம சொல்லி கொடுக்கலன்னா, இன்னைக்கு நிறைய நியூஸ் என்ன பாக்குறோம், ஸ்டூடெண்ட் போய் டீச்சரை குத்திடுறான் வகுப்புல. ஏதோ பெரிய வகுப்புல எல்லாம் இல்ல, சின்ன பிள்ளைகளே போய் இப்படி எல்லாம் செஞ்சிடறாங்க. அவங்க கோபத்துல அவங்க அப்படி செய்யறாங்க, அப்படி செய்ய முடியலையா தங்களையே காயப்படுத்திக்கிறாங்க. இந்த மாதிரி செய்தியெல்லாம் நம்ம ஏன் கேட்கிறோம்? அந்த பிள்ளைகளுக்கு அந்த கோபங்கிறது அது ரொம்ப சுலபமா வருது. இது அடுத்த என்னது, சுபாவம், பாவத்தின் சுபாவம். காயின் ஆவேலுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து அவனுக்கு வந்தது கோபம். நாம அவன் கோபம் நியாயமானதுன்னு நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு,
பாவம் வாசப்படியில படுத்திருக்குங்கிறார். ஏன்னு சொன்னா அவனுடைய முகநாடி உடனே வேறுபட்டது. உடனே அவன் திட்டமிடுறான். அப்பவும் கர்த்தர் அவனுக்கு ஒரு ஆலோசனை சொல்றாரு, நீ நன்மையை செய்தால் ஆசீர்வாதிப்படுவாய் அப்படிங்கிறாரு. அப்ப உடனே அவன் தன்னை திருத்தி அவன் செய்ய வேண்டியதை செஞ்சிருக்கணும். ஆபேல்ட்ட மாதிரி அந்த காணிக்கையை எப்படி செலுத்தணுமோ அப்படி செலுத்தி இருக்கணும். இல்லையா தன்னுடைய பெற்றோரை போய் கேட்டு அதை எப்படி செலுத்தணுமோ அப்படி செய்திருக்கணும். ஆனா அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான், கோபப்பட ஆரம்பிச்சிட்டான். எரிச்சல் வந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். அவன் எரிச்சல் அடைந்தான். அவன் முகநாடி வேறுபட்டதுன்னு பார்க்கிறோம். இதெல்லாம் ஆன உடனே என்னாச்சு, அவன் கொலைக்கு போயிட்டான். ஸோ இதெல்லாம் அடிப்படை காரியம் என்னன்னா, இங்க நாம சின்ன வயசுல அவங்களுக்கு அந்த எரிச்சல் அடையாம கோபம் அடையாம இருக்கிறதுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். அது ஏன்னா சில சமயம் பெற்றோரும் ரொம்ப தொந்தரவு பண்றாங்க, டார்ச்சர் பண்ணிடுவாங்க. அதுவும் நல்ல கான்றுக்குள்ள இருக்கிற பெற்றோரானா அவங்க வந்து பிள்ளைகளுக்கு நிஜமாவே டார்ச்சர் தான். ஏன்னா அவங்க வந்து எப்ப பாரு இதை செய்யாத அதை செய்யாத, இதை பண்ணு அதை பண்ணுன்னு அவங்கள வந்து குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்க செய்யற அவங்க கொஞ்சமும் இது குழந்தையினுடைய நேச்சர், இதை நம்ம இப்படிதான் அவன் செய்வான், இதை நாம கொஞ்சம் விட்டு பிடிக்கணும், இதை இப்படி மாத்தி ஆல்டர்னேட்டே சொல்றது கிடையாது. இதை செய்யாத இதை செய்யாத அப்படின்னா என்ன செய்யணும் அதை சொல்றது இல்ல. சரி, நம்மளுடைய இயல்பே எப்படி இருக்குன்னா, இது செய்யக்கூடாதுன்னு நமக்கு நல்லா தெரியும், அதை சொல்றோம். ஆனா அந்த குழந்தைக்கு அதை செய்யாத, ஆனா இப்படி செய்யி அப்படின்னு மாத்தி சொல்லி கொடுத்தா அவன் கத்துக்குவான். அந்த மாதிரி நம்ம செய்யறது இல்லை. அதனாலதான் கோபம் வருது. அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. நாம போதனைன்னா என்ன நினைச்சுக்கிறோம், நீ செய்யாத, அதை பண்ணாத, இது பாவம், கர்த்தர் கோபப்படுவார், இப்படின்னே நம்ம அதை போதிக்கிறதா நினைக்கிறோமே ஒழிய, ஆக்சுவலா இன்னைக்கு கான்டெக்ஸ்ட்ல நாம ஒருவேளை அப்படியெல்லாம் வளர்க்கப்பட்டோம், நாம அதையெல்லாம் ஏத்துக்கிட்டோம். அன்னைக்கு இருந்த மக்களுடைய மனப்பக்குவம் வேற, இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுடைய மனப்பக்குவம் வேற. இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு முதல்ல அந்த டிசிப்ளின் சொல்லி கொடுக்கும் போதே அவங்க ரொம்ப ஸ்மார்ட். அதனால அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், ஆல்டர்னேட்டா நம்ம அவங்களுக்கு ஒரு விதத்துல அவங்கள என்கேஜ் பண்ணணும். அது கொஞ்சம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அது நம்ம டைம் எடுக்கும். அது நம்ம அவங்களோட அட்டென்ஷன், அவங்களுக்கு நிறைய அட்டென்ஷன் கொடுக்கணும். அப்பதான் அவங்க நீங்க உங்க வசதிக்கு நீங்க இருந்துக்கிட்டு அந்த பிள்ளை கீழ்படிய அதை செய்யாதன்னு சொல்லும்போது அது நிச்சயமா அது செய்யாது. ஸோ நம்ம இதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு பெற்றோரும் சரி பாட்டிமாரும் சரி ரெஸ்பான்சிபிள். வேதத்துல வாசிக்கிறோம், தீமோத்தேயு அவ்வளவு விசுவாசத்துல சிறு வயது முதல்ல, அவங்க அப்பா வந்து கிரேக்கர், ஒரு ஒரு அவங்க ஃபேமிலி வந்து ஒரு முழு விசுவாச குடும்பம் கிடையாது. அப்பா வந்து கிரேக்கர், அவருக்கு வசனங்கள் சத்தியம் எல்லாம் தெரியாது. ஆனா அம்மாவும் தாத்தா பாட்டியும் நல்ல விசுவாசத்துல இருக்கிறவங்க. அப்போ இவங்களுடைய போதனையினாலதான் அவன் வந்து அந்த விசுவாசத்துல வந்திருக்கான். அதுல ஒரு இடத்துல வாசிக்கிறோம், நீ சிறு வயது முதல் கற்றுக்கொண்ட வேத வசனங்களில் நிலைத்திரு. அப்ப சிறு வயதுல இருந்து அவனுக்கு வசனத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. யார் சொல்லி கொடுத்துருக்க முடியும், அம்மாவும் பாட்டியும் தான். அவங்க சொல்றாரு, அவர் பேரே சொல்றாரு, லோவிசாலும் ஐநேக்கியாலும் அவர்களுடைய விசுவாசத்தினாலதான் நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னு சொல்றாரு. அப்போ அந்த அந்த விதமா நாமும் வெறும் ஏதோ பேரண்ட்ஸுடைய கடமை அப்படின்னு நம்ம சொல்லாம, பெற்றோராகிய நாமும் பாட்டிமார்களாகிய நாமும் இந்த காரியத்துல முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு ஏன் நாம என்ன செய்யறோம் தெரியுமா, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பாட்டிமார்களால ரொம்ப சொல்ல முடியாது. ஏன்னா அது அவங்களோட அந்த மாதிரி நம்ம விட்டுறக்கூடாது. அது ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல இல்லை. கிறிஸ்தவ குடும்பத்துல நம்ம அப்படி செய்யக்கூடாது. நாம அவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதுதான், அதையுமே நாம எப்படி செய்யணும், நம்ம பிள்ளைகளுக்கு நாம சொல்றது கேட்டாதானே நம்ம பேர பிள்ளைங்க கேட்பாங்க. அந்த மாதிரி நம்ம அந்த வளர்ப்புல அவர்களை நாம் கொண்டு வரணும். நாமும் அப்படி புத்திசாலித்தனத்தோடு ஆண்டவருடைய, அதுக்குதான் ஞானம் வேணும். நீதிமொழிகள்ல நம்ம அதிகமா ஞானத்தை தேடு அப்படிங்கிறாங்களே, ஏன்னா ஞானம் நமக்கு இதுக்கு எல்லாமே அவசியம். நம்ம இந்த ஞானத்தோடு அதை செய்யறப்போ அவர்களால என்ன செய்ய முடியும்,
நாம சொல்றதையும் கேட்க முடியும். So not merely scolding, we must train and admonish, encouragement and rebuke. பார்த்தீங்களா, ட்ரைனிங் அண்ட் டீச்சிங் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம அவங்களுக்கு சொல்லித்தரோம். சும்மா இப்படின்னு சொல்றதுல பிரயோஜனமே இல்லை. அது எல்லாத்தையுமே நம்ம அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணிக்கிட்டே அவங்கள நம்ம கண்டிக்கிறோம். அவங்களுக்கு டிசிப்ளின் பண்ணிக்கிட்டே நாம டீச் பண்ணணும். இப்படி கர்த்தருடைய கிறிஸ்தவ முறைப்படி இப்படிதான் செய்யணும். அந்த காலத்துல உண்மையாவே நாங்கெல்லாம் கூட படிக்கிறப்போ அன்னைக்கு இருந்த சிஸ்டர்ஸ், பிரின்சிபல்ஸ், நான் கான்வென்ட்ல தான் படித்தேன். சிஸ்டர்ஸ், டீச்சர்ஸ், பிரின்சிபல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. ஆனா கொஞ்சம் காலத்திலேயே மாறிச்சு. இந்தியன் பீப்புள், நாங்கெல்லாம் கொஞ்சம் நிறைய ஃபாரினர்ஸோட படித்தோம், அவங்களுக்கு கீழே படித்தோம். டீச்சர்ஸ் இந்தியன்ஸா இருந்தா கூட அவங்கள கண்ட்ரோல்ல வச்சது வந்து ஃபாரினர்ஸ். கொஞ்சம் இந்தியன் எச்சம் வந்த உடனே வெளியே நில்லு, புத்தகம் கொண்டு வரலையா போய் வெளியே நில்லு அப்படின்னு. இங்க இந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கொண்டு வரலைன்னா வெளியே தான் நிக்கணும். ஆனா வெளியே நிற்கும் போது வெளியே அனுப்பிடுவாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க ஒரு நமக்கு வேலையை கொடுத்துருவாங்க, இன்னொரு வேலையை கொடுத்து நீ எந்த வேலையை செய்யணும். ஸோ இந்த டிஃபரன்ஸ் அதுதான். இவங்க நம்மளை பனிஷ் பண்ணுவாங்க, அவங்க நம்மளை ட்ரெயின் பண்ணுவாங்க. த டிஃபரன்ஸ். இப்போ நாம என்ன செய்யறோம், நம்ம டிசிப்ளின் பண்ணணும், கரெக்ட் பண்ணணும், சரியானது சொல்லி தரணும். அதே சமயத்துல எந்த விதத்துல அது செய்யறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அந்த காலத்தை விட இந்த காலத்துல அது மிகவும் பொருத்தம். பிள்ளைகளுக்கு அது ரொம்ப அவசியம். சரி, இப்போ அடுத்ததான் அவர் என்ன யாருக்கு பேசுறாருன்னா, முதல்ல கணவன் மனைவி பேசினாரு, அப்புறம் பிள்ளைகளுக்கு பேசினாரு, இப்ப பெற்றோருக்கு பேசினாரு, அடுத்து வேலைக்காரருக்கு பேசுறாரு. நாமளே இடத்துல வேலை பார்க்குறோம் இல்லையா, அவர் அந்த காலத்துல நான் மறுபடியும் சொல்றேன், வேலைக்காரரா இருந்தவர்கள் எல்லாம் அடிமைகளா இருந்தார்கள். அவர்களுக்கென்று எந்த உரிமையும் கிடையாது. அதுதான் அன்றைய சூழ்நிலை. மனைவிமார்களும் கூட அடிமைகளாட்டமே அவங்கள நடத்துவாங்க. அதுதான் ஒரு யூதன் காலையில எழுந்தோடனே ஜெபிப்பானாம், நான் ஒரு அடிமையா பிறக்கல, ஒரு பெண்ணா பிறக்கல, ஒரு இன்னொன்னு என்னமோ சொல்லுவாங்க, அதான் நான் பிறக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்காக நான் நன்றி இருக்கேன். ஏன்னா எல்லாம் ஒண்ணு அவங்களுக்கு. அவங்கதான் ரொம்ப உயர்வு. இவங்க அதாவது அந்த ஆண்கள் தான், யூத ஆண்கள் தான் உயர்வு, மற்றவங்க எல்லாம் இந்த நிலைமைன்னு அன்னைக்கு இருந்தது. அதனாலதான் பவுல் எல்லா அப்போஸ்தலர்களுமே இப்படி ஒவ்வொரு செக்ஷனா அவங்களுக்கு சொல்லி சொல்லி கொடுத்து பேசினாங்க. அன்னைக்கு அவங்க அப்படி நடத்தினாங்க. சரி, இன்னைக்கு என்ன பண்றோம்? இன்னைக்கு இதே நிலைமை தானே இருக்கு. நாம இன்னைக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றோம், நாங்களும் உரிமைன்னு நாமளும் மேல வரவே ஒழிய நம்முடைய குணாதிசயங்கள், நம்மளுடைய பண்புகள் எல்லாம் அதே மாதிரிதான் இருக்கு இல்லையா? சண்டை போட்டு மேல வரோம், சண்டை தான் போடுறோம், மேல சண்டை தான் போடுறோம். கான்கிரீட்டா நல்ல காரியங்களா எதுவுமே நம்ம செய்யறது இல்லை. யோசிச்சு பார்க்கணும். இப்ப வேலைக்காரருக்கு சொல்றாங்க. வேலைக்காரருக்கு அவர் சொல்லும்போது அவங்க சொல்லும்போது, நீங்க இப்ப கீழ்ப்படியணும். வேலைக்காரர்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படியணும். எப்படி கீழ்ப்படியணும்? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல. பாருங்க, அதுதான் நமக்கு ரட்சிப்பின் ஒரு பெரிய கிருபை. என்னன்னு சொன்னா, ரட்சிக்கப்பட்டவங்க மற்றவங்களை காட்டிலும் வித்தியாசமா இருப்பாங்க. எல்லா விஷயத்திலயுமே வித்தியாசமா இருப்பாங்க. ஏன் அப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, அவங்க எதை செய்தாலும் ஒரு ஆவிக்குரிய விஷயத்தோடு பரலோக பலன்களை எண்ணி, இந்த உலகத்துக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு நமக்கு கிடைக்க வேண்டிய ரிவார்டு பரலோகம்னு எண்ணி அதற்கேற்ற விதமாய் காரியங்களை செய்வாங்க. அப்போ கீழ்ப்படுகிறதும் கிறிஸ்துவுக்குள்ள கீழ்ப்படிவாங்க. அவங்களுக்கு பயத்தோடும் நடக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து, எப்படி கீழ்ப்படி சொல்றாங்க பாத்தீங்களா? பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படி. அவங்க சும்மா கீழ்ப்படியதுன்னா நம்ம சரி அப்படின்ட்டு போயிடுவோம், நம்ம கீழ்ப்படிஞ்சிட்டோம்னு நாம நினைச்சுக்கிறோம். ஆனா எப்படி நம்ம நடக்கணும்? அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையோடு, அதே பணிவோடு, கபடற்ற மனதோடு கீழ்ப்படியணும்.
அப்படி நம்ம செய்யும்போது எப்படி வேலை செய்வோம்? மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புபவர்களாய், பார்வைக்கு ஊழியம் செய்யாமல். இதெல்லாம் நமக்கு என்னன்னு தெரியும். எப்படி எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எவ்வளவு பேர் இந்த மாதிரி இன்னைக்கு ஆபீசஸ்ல இருக்காங்கன்னு நமக்கே தெரியும். அவங்க இன்னைக்கு ஆபீசர் வர்றாரு அல்லது பிரின்சிபல் அந்த சைடு வந்து செக் பண்றாங்கன்னா உடனே வேகமா காரியங்களை செய்யற மாதிரியும், அந்த பக்கம் போன பிறகு வேற மாதிரி இருக்கிறதும் இன்னைக்கு மிக மிக சாதாரணம். இன்னைக்கு அது வந்து தப்பாவே யாருக்குமே தெரியாது. இதுதான் லைஃப்னு, லைஃப் ஸ்டைலு, இதுதான் இப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் திரும்ப திரும்ப சொல்றேன். இன்னைக்கு சரி எது தப்பு எதுன்னு சொல்லி ரொம்ப மெல்லிதான ஒரு லைன் தான், த்ரெட் தான் இருக்கு. முந்தியெல்லாம் கிளியர் கட்டா இருக்கும். இது தப்பு, இது சரி அப்படின்னு அப்படியே நல்லா கிளியரா இருக்கும். இப்ப அப்படி கிடையாது. ரெண்டுமே ரொம்ப நெருக்கமா இருக்கு. இதுதான் சரி, இது தப்புன்னு யாரும் சொல்ல முடியாத ஒரு நிலைமையில இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. ஆனா என்னைக்கும் கிறிஸ்டியன் கான்செப்ட் ஒரே மாதிரிதான் இருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னாலேனாலும் சரி, பவுலுடைய காலங்கள்னாலும் சரி, நம்முடைய காலங்கள்னாலும் சரி, இதே நிலைமை தான். இதையே தான் சொல்றேன். பவுல்லாம் எழுதின காலகட்டங்கள் 60, 66 ஏடி. இன்னைக்கு நாம இருக்கிறது 2025 ஏடி. இத்தனை வருஷங்களும் பிரின்சிபிள் இஸ் த சேம். கிறிஸ்து எப்படி இருந்தாரு, அதுக்கு முன்னால இருந்தவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க, எல்லாமே இதே கோட்பாடுகள் தான். இதுதான் நம்முடைய கோட்பாடு. இவங்கெல்லாம் என்னமோ பாரம்பரியம்ங்கிறாங்க. எங்க பார்த்தாலும் அல்வா கடை, கருப்பட்டி காஃபி கடையெல்லாம் பாரம்பரியம்னு போட்டிருக்கான். நாம என்ன பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறோம்? கிறிஸ்தவ பாரம்பரியம் இதுதான், ஒரே தான். நாம இதை ஃபாலோ பண்ணணும். சோ மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய். முக்கியமான இன்னொரு விஷயம், கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிற மாதிரி கீழ்ப்படியணும். அவங்க சரீரத்தின்படி அவங்க எஜமான்களா இருக்கிறதுனால எல்லாவித பயத்தோடு, நடுக்கத்தோடு, கபடற்ற மனதோடு கீழ்ப்படியணும். அடுத்ததான் என்ன சொல்றாங்கன்னா, மனுஷருக்கு பிரியமா இருக்கிறபடி இல்லாம கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரராக மனப்பூர்வமாய். ரெண்டாவது, அதுக்கு விட இன்னொரு முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னா, தேவனுடைய சித்தத்தின்படி. எத்தனை பேரு நீங்க நினைக்கிறீங்க, நான் இன்னைக்கு இருக்கிற இந்த வீடு, இந்த தலைமுறை, இப்ப இருக்கிற இந்த நிலைமை, இதுக்கு முன்னால இருந்த நிலைமை, ஒருவேளை நான் வேலை பார்த்திருந்தேன்னா, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா அந்த நிலைமை, இதெல்லாம் கிறிஸ்து தான் அவருடைய சித்தப்படிதான் எனக்கு செய்யறாருன்னு எத்தனை பேர் நம்ம நம்புறோம்? அப்படி நம்பிக்கை உள்ளவர்களாய் நாம் இருப்போமானால், நம்முடைய வேலையில, நம்முடைய காரியங்கள் எல்லாம் நாம அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறோம்னு நினைச்சு நாம எல்லாவற்றையும் செய்வோம். அப்ப நமக்கு பிரச்சனையே வராது. பிரச்சனை வராதுன்னா, எல்லா பிரச்சனையும் வரும். ஆனா அதையெல்லாம் நம்ம சந்திக்கிறதற்கு நமக்கு பாடாகவே இருக்காது. ஏன்னா கிறிஸ்து எனக்கு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து தான் எனக்கு இந்த கணவரை கொடுத்திருக்காரு. கிறிஸ்து தான் எனக்கு இந்த வீட்டை கொடுத்திருக்கிறாரு. கிறிஸ்து தான் எனக்கு இந்த குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து தான் இந்த எல்லையை கொடுத்திருக்கிறார். நான் இருக்கிற எல்லையை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து தான் எனக்கு இந்த சபையை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து தான் இந்த தலைமுறையை நான் இந்த தலைமுறையில இருக்கிறதுக்கு கிறிஸ்து தான் காரணம். இப்படி நம்ம ஒவ்வொன்றையும் அப்படி நினைத்து, அப்ப அதுக்கு நம்ம நிறைய நன்றி சொல்லுவோம் இல்லையா? இப்ப வருகிற தலைமுறையை பார்க்கும்போது, அன்றிருந்த தலைமுறையே எவ்வளவு பெட்டர். நான் இருக்கிற தலைமுறை எனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் எவ்வளவு பெட்டர். இன்னைக்கு இவ்வளவு பயங்கரங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. உடனே நம்ம என்ன செய்யணும்? அதற்கு நம்ம நன்றி சொல்லணும். சுவாமி, நான் அந்த தலைமுறையில பிறந்தேன். இப்ப பிறந்திருந்தேன்னா நான் என்ன செஞ்சிருப்பணும் இல்ல? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கடினம். கிறிஸ்தவராய் வாழ்வது அவ்வளவு கடினம். இப்ப நமக்கு அவ்வளவு ஈஸி. எல்லாமே நமக்கு கொடுத்துருக்கு, எல்லாமே நமக்கு தெரியுது. தப்பு எது ரைட்டுன்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இதைத்தான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு சொல்லித்தரணும். ஏன்னா அவங்களுக்கு அது நிச்சயமா தெரியாது. அவங்களுக்கு அதை ஃபாலோ பண்றதுக்கு அங்க வழியே கிடையாது, சூழ்நிலையே இல்லை. நான் தான் சொன்னேன், சரி எது தப்புதுன்னு வித்தியாசப்படுத்துறதுக்கு ரொம்ப தின் லைன். So we have to be very very careful. அந்த பொறுப்பு நம்ம கையில இருக்கு.
ஸோ மனப்பூர்வமா நம்ம செய்யணும். தேவனுடைய சித்தத்தின்படி நாம செய்யணும். இதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாரு. இந்த ஐ சர்வீஸ், கண் பார்வை முன்னால இப்படி இப்படி துடைக்கிறது, அப்படி இப்படி செய்யுது, அப்புறம் போனான்னு போய் உட்காந்துக்கிறது, அந்த மாதிரி கிடையாது. மென் பிரைசஸ், மனுஷருக்காக, மனுஷ பிரஸ் நம்ம பார்த்து நீ நல்லா செஞ்சேன்னு தட்டி கொடுக்கணும், அதுக்காக சரி பார்த்தாலும் பார்க்காட்டியும் வேலையை ஒரே மாதிரி செய்யறது. அடுத்தது வித் குட் வில், குட் ஆட்டிடியூட். வேலை செய்யும் போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலை ஆரம்பிச்ச உடனேயே அந்த வேலையை பத்தி குறை சொல்லுவோம். குறை சொல்றவங்களை போல அதுக்காகத்தானே லட்சமான மக்கள் வனாந்திரத்திலேயே கைவிடப்பட்டாங்க. அவங்களெல்லாம் எகிப்திலிருந்து அழைச்சிட்டு வந்தார் ஆண்டவர். ஆனா இவங்களுடைய இந்த குறை சொல்லுகிற அந்த முறுமுறுக்கிற அந்த ஒரு காரணத்தினாலேயே அவங்களை யாருமே கானான்குள்ள என்றார்கள். ஏன்னா இவங்கள்ட்ட அந்த நன்றி உள்ள இருதயமே கிடையாது. குறை சொல்ல ஆரம்பிச்சோம்னாலே நமக்கு நன்றி உள்ள இருதயம் வராது. நன்மையான காரியங்கள் தெரியாது. எந்நேரம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ என்ன ஆகுது, நாம அந்த இவ்விதமாய் நாம காரியங்களை செய்யறதுனால நம்ம கர்த்தருக்கென்று செய்யறத விட்டுட்டு மனுஷருக்காய் காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதனால ஜாக்கிரதையாய் நாம நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு, என்ன மாதிரி, இதெல்லாம் அகெயின் இட் இஸ் ஆல் நார்மல். பாருங்க, ஒரு வேலைக்கு வராங்க, எனக்கு நல்லா தெரியும், எங்க காலேஜ்ல புதுசா சேர்ற பிள்ளைங்க எங்க எந்த பொசிஷன்ல சேர்ந்தாலும், லேப் அசிஸ்டண்டா சேர்ந்தாலும் சரி, லெக்சரரா சேர்ந்தாலும் சரி, வந்த உடனே அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இது என்ன ஆகுனா, ஒரு 1 மந்த்துக்குள்ள அவங்கள கேட்டீங்கன்னா எல்லாரும் ரொம்ப வேலை வாங்குறாங்க, அவங்க பாடத்தையும் என்னை எடுக்க சொல்றாங்க, அவங்க வேலையெல்லாம் எனக்கு கொடுக்குறாங்க, என்னை எழுத சொல்றாங்க, என்னை அதை செய்ய சொல்றாங்க, இதை ரெக்கார்டெல்லாம் நான் தான் எழுதணும்னு சொல்றாங்க அப்படின்னு எதை எடுத்தாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. நான் அப்போ அவங்களுக்கெல்லாம் அதுதான் நான் சொல்லி தருவேன். கவலையே படாத, நீ இந்த இடத்துல இத்தனை 9 மணிலேருந்து 3 மணி வரைக்குமா 5 மணி வரைக்குமா நீ வேலை பார்க்கணும்னு உனக்கு கடவுள் கொடுத்துருக்கிறாரு. உனக்கு பலனும் கொடுத்துருக்காரு, உனக்கு ஞானமும் கொடுத்துருக்காரு. நீ என்னெல்லாம் சொல்றாங்களோ செய். நீ செஞ்சீன்னா எல்லாத்தையும் கத்துக்குவ. அதை ஒரு நாள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதுக்கான ஒரு உயர்வை உனக்கு தருவாரு. அப்போ உனக்கு எல்லாம் தெரியும் எப்படி செய்யணும், ஏது செய்யணும்னு. அதனால நீ இப்ப என்ன சொன்னாலும் நீ அமைதியெல்லாம் செய் அப்படின்னு நான் அன்னைக்கு காலேஜ்ல இருக்கும் போதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி தருவேன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த குறை சொல்லிட்டோம்னு வைங்களேன், அப்போ நமக்கு சுத்தி இருக்கிற அட்மாஸ்பியரே இதாயிரும், மாறிடும். வேலை பார்க்குற இடமே நமக்கு டெய்லி டார்ச்சர் ஆயிடும். நம்ம வேலை பார்க்குற இடத்துக்கு சந்தோஷமா போகணும், வேலை பார்க்குற இடத்துலயும் எல்லாரோடையும் ஐக்கியமா இருக்கணும். அப்ப அதெல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. ஆண்டவர் அப்படித்தான் வச்சிருக்காரு நம்மள. நாம என்ன ஆட்டிடியூடுல போறோமோ அந்த ஆட்டிடியூடுல தான் அங்க இருக்கு. ஸோ ஒர்க்கிங் பிளேஸ் நம்ம பெஸ்ட் பிளேஸா மாத்துறது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ அதை நாம கத்துக்கணும். அது எங்க இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி. ஒரு புதுசா கல்யாணம் ஆகி ஒரு குடும்பத்துக்கு போறோம், இல்ல ஒரு குடும்பத்துல நம்ம இருக்கோம். அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம சுத்தி இருக்கிறவங்க, நம்ம நாத்தனாரா இருக்கலாம், அது மாமியாரா இருக்கலாம், இல்ல வேற யாராவதா இருக்கலாம், எப்படியா இருந்தாலும் அவங்க எல்லாரையும் நமக்குள்ள ஒரு நல்ல கிறிஸ்தவ ஐக்கியத்துக்கு கொண்டு வர்றது நம்ம கையில தான். நாம கொஞ்சம் விட்டு கொடுத்தோமானால்தான் அதெல்லாம் என்ன ஆகும், சரியாகும். இல்லாம நாம அதை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டோம்னா நிச்சயமா அது நமக்கு அனுகூலமான ஒரு சூழ்நிலையாய் இராது. ஸோ எல்லாமே நம்ம ஆண்டவருக்குள்ள கீழ்ப்படியணும், கர்த்தருக்கேற்ற சிந்தையில இருக்கணும். அப்போ இதெல்லாம் நல்லா நமக்கு ஏற்றதாய் மாறும். சரி, அடிமையானவன் ஆனாலும் சுயாதீனம் உள்ளவன் ஆனாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோடு ஊழியம் செய்யுங்க. பாருங்க, திரும்ப திரும்ப அவர் அதே தான் சொல்றாரு. டோன்ட் பி மென் பிளீசஸ், பி காட் பிளீசஸ். நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா அது தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறீங்கன்னு நினைச்சு செய்யுங்க. நீங்க ஊழியம் செய்றீங்களா, நீங்க வேலை செய்றீங்களா, அது கர்த்தருக்கென்று செய்யறோம்னு நினைச்சு செய்யுங்க. பாத்திரம் கழுவுனா கூட இந்த வேலைய செய்யும் போது கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா என்ன மனப்பக்குவத்துல வேலை செய்யறேங்கிறது தான் முக்கியம். செய்யற வேலை முக்கியமே கிடையாது. அது எந்த வேலையா இருந்தாலும் சரி, நம்ம
அதை என்ன மனப்பான்மையோடு செய்கிறோம், என்ன எதிர்பார்ப்போடு செய்கிறோம். நம்ம இதை செஞ்சா அவங்க நல்லா நம்ம வீட்டுல வேலை பார்க்கறவங்க எல்லாம் நம்ம பார்க்கிறோம்ல, அவங்க எல்லாம் என்ன மனப்பாங்கோடு செய்யறாங்கங்கிற இதே நல்ல மனப்பாங்கோடு செய்யறவங்க எப்படி செய்யறாங்கன்றதையும் நம்ம பார்க்கிறோம்ல. நாம எப்படி நாம எப்படி செய்யறோம். அதனாலதான் அடிமையானாலும் சரி, சுயாதீனம் உள்ளவனாலும் சரி, அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான். சோ பலன் நமக்கு இங்க இருக்கிற மாஸ்டர்ஸ்ட, இங்க இருக்கிற அத்தாரிட்டிஸ் கிடையாது. நம்முடைய பலன் கர்த்தரிடத்திலிருந்து தான் உண்டு. சோ ஸ்பர்ஜன்கிறவர் சொல்றாங்க, கிரேஸ் மேக்ஸ் us the servants of God while still we are the servants of men. நாம இங்கே உலகத்தில இருக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறவர்களா இருந்தாலும், நம்ம ஒரு அத்தாரிட்டிக்கு கீழே கம்பெனில இல்லைன்னா ஆபீஸ்ல அதிகாரிக்கு கீழ்ப்படிந்தவர்களா இருந்தாலும், நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவர்கள். கர்த்தர் கீழே வேலை பார்க்கிறோன்றதுதான் கிருபையானது. நமக்கு கிருபைன்னு சொல்லும்போது அது கிருபை, ரட்சிப்பு, இது எல்லாமே அந்த இடத்துல அர்த்தம். ஏன்னா அப்பதான் அந்த மனப்பக்குவமே வரும். மற்றபடி உலக பிரகாரமா நம்ம சிந்திக்கும் போது அது வராது. நமக்கு இப்படி சிந்திக்க வைக்கிறதே நம்முடைய ரட்சிப்பு, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை. அப்போ அத நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னவங்க எல்லாரும் இந்த மனப்பக்குவத்துல இருக்கணும். அதுதான் எதிர்பார்க்கிற காரியம். நீங்க மனுஷருடைய ஊழியக்காரர் அல்ல, நீங்க கர்த்தருக்கேற்ற ஊழியக்காரங்க. அது என்ன ஊழியம் செஞ்சாலும் சரி, அது ஆண்டவருடைய பணியா இருந்தாலும் சரி, சாதாரண உலக பிரகாரமான பணியா இருந்தாலும் சரி, நீங்களே எஜமானரா இருந்தாலும் சரி, அல்லது வேலைக்காரரா இருந்தாலும் சரி, இதுதான் நம்முடைய மனப்பக்குவமாய் இருக்க வேண்டும். சோ நாம அப்ப செய்யும் போது நம்ம செய்யற அந்த சின்ன வேலை கூட பரலோகத்துக்கான ஒரு வேலையாய் அதை ஆண்டவர் ஆசீர்வதித்து தருவார். அதுல இருக்கிற பலன் பரலோகத்துல இருக்கும். இந்த சின்ன சின்ன காரியங்களுக்கே ஆண்டவர் நமக்கு பலன் தருகிற தேவனா இருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றார் பாருங்க, அந்த சின்ன வேலைகளையே அவர் பரிசுத்தமாக்கி தருகிறார். இந்த கிருபை அந்த சிறு சிறு வேலைகளையும் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவருடைய மனப்போக்குக்கு ஏற்ற விதமாக ஆண்டவருடைய பரலோகத்தின் வெளிச்சத்துல அதை மாற்றி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றார். சோ நம்ம என்ன வேலை பண்ணினாலும் அதற்கான பலனை கட்டாயம் தரும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல பின்பகுதியில பாத்தீங்கன்னா, என் பைபிள்ல அது இந்த இதுல ஒரு பகுதி இருக்கும், திருப்புனாதான் அடுத்த பகுதி இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா சகல பிரயாசத்துக்கும் கர்த்தர் அதற்கான பலனை தருகிறார். அதனால நீங்க மனசோராமல் செய்யுங்கள் அப்படின்னு அதுல அது எல்லாவற்றுக்கும் பொருந்தும். அது வேலையானாலும் சரி, குடும்ப சூழ்நிலையானாலும் சரி, அது ஊழியமானாலும், கர்த்தருக்குரிய ஊழியமானாலும் சரி, எல்லாவற்றுக்கும் அது பொருந்தும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 58ன்னு நினைக்கிறேன். அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. உங்க பிரயாசம் வீணா போகவே போகாது. சகல பிரயாசத்துக்கும் பலர் உண்டு. அதனால நம்ம இத பற்றி நம்ம கவலையே பட வேண்டாம். இவ்வளவு பிரச்சனையா இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கவே வேண்டாம். இப்படி இந்த மனப்பக்குவத்துல இருந்தோம்னா அந்த பிரச்சனை எல்லாமே நமக்கு சாதகமாய் மாற்றித்தர ஆண்டவர் வல்லவர். இப்போ அதான் சொன்னேன். அடுத்தது எஜமான்கள். இத்தனை வேலைக்காரருக்கு சொன்னாரு, இப்ப எஜமான்களுக்கு சொல்றாரு. இப்போ நாம எப்படி இருக்கணும்? வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானமானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பச்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டு விடுங்கள். அன்னைக்கு நான் தான் சொன்னேன், அந்த வேலைக்காரர்னு சொன்னா அவங்க அடிமைக்கு தான். அப்போ அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஸோ இவர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும். அதுல அப்படி இருக்கிறவங்க அன்னைக்கு அந்த மாதிரி
கடுஞ்சொல் பேசுகிறவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லி இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நாம அவ்விதமாய் அந்த கடுஞ்சொல் சொல்லுகிறவர்களாய் நாம மாறிவிடக்கூடாது. அவங்க ஒரு மாதிரி பேசிடக்கூடாது. ஒரு மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ண கூடாது. ரெண்டாவது, பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது. மூணாவது, அவங்களுக்கு செய்ய வேண்டியவைகளை செய்யணும். அவங்களுடைய கூலிக்கு, அவங்க செஞ்ச வேலைக்கான கூலிகளை நாம தரணும். அதுல நம்ம அவங்கள என்ன செய்யக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. நிறைய பேர் அதுல எல்லாம் ஏமாத்துவாங்க. அப்படியெல்லாம் ஏமாற்றக்கூடாது. அவங்களுக்கு தகுதியான இந்த செய்யணும். அவங்களுக்கு பிரியப்படுத்தணும், அவங்களுக்கு சந்தோஷப்படுத்தணும். அப்ப நல்லா நம்ம கிட்ட சந்தோஷமா, அவர்களும் நம்ம இடத்துல சந்தோஷமா வாழ்வாங்க. ஸோ நம்ம அது எப்பவுமே அந்த ஒரு ஆட்டிடியூடு நமக்கு இருக்கணும். இப்போ நம்ம ஒருத்தரை வச்சு நம்ம வேலை பார்த்து செய்யணும்னா அந்த குடும்பத்துக்கு நம்ம ஒரு வகையில உதவியா இருக்கும். இவங்கள்ட்ட நம்ம வேலை வாங்குறது ஒண்ணா இருந்தாலும் நாம அவங்களுக்கு ஒரு விதத்துல அந்த குடும்பத்துக்கு உதவியா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நாம் எப்பவுமே சிந்தனை உள்ளவர்களா இருக்கணும். நிறைய வீடுகள்ல பார்க்குறோம், அந்த குடும்பத்துக்கான பிள்ளைகளுடைய படிப்புக்கு இவங்க உதவி செஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய காரியங்களை இவங்க பொறுப்பேற்று அவங்களுக்காக ஏதாவது செய்வாங்க. இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடிய அந்த சிந்தை எப்படி வரும்? நாம கிறிஸ்துவுக்குள்ளாய் இருந்தால்தான். இதுதான் அடையாளம். ரட்சிப்பு உங்களை வித்தியாசப்படுத்துதுன்னு சொன்னா, நீங்க உலகத்தை விட்டு ஏதோ தனியா வேற ட்ரெஸ், வேற வீடு, வேற லைஃப், அதல்ல. டே டு டே லைஃப்ல நாம எப்படி வித்தியாசமாய் இருக்கிறோம் என்பதுதான் நமக்கு எப்பவுமே நினைக்கணும். இப்ப நாம எஜமான்களா இருந்து நம்ம ஒருத்தர் இது பண்ணும்போது, கர்த்தர் நமக்கு எஜமானரா இருக்கிறார்ல, எஜமானனேன்னு பாடுறோம். அவர் நம்மை எப்படி நடத்துகிறார், அந்ததான் நாம நினைக்கணும். நாம உண்மையா இருக்கிறோம், அதனால கர்த்தர் அப்படி இருக்கிறாரா, இல்ல நாம உண்மை இல்லாத போதும் கர்த்தர் அப்படி இருக்கிறாரா? வசனம் சொல்லுது, நாம் பாவம் செய்யும் போதே அவர் நம்மில் அன்பு கூர்ந்தார்னு. நாம ரட்சித்தாருங்கிறது கூட இல்ல, நாம பாவம் செய்யறப்ப நம்ம அன்பு கூர்ந்தார். அவர் பாவத்தை காணாத சுத்த கண்ணர். பாவம் அவருக்கு அவர் பாவமே அறியாதவர். பாவம் அவருக்கு பிடிக்காது. அவர் பாவத்தை வெறுத்துத்தான் அவர் கோபாக்கினையில தொடக்கத்துல அழித்தார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நாம் பாவிகளா இருக்கும்போது அவர் நமக்கு அனுப்புகிறார். இப்ப நம்ம ஏமாத்தத்தான் செய்வாங்க. இவங்களுடைய சுபாவங்கள்லாம் அப்படித்தான் இருக்கும். ஏன்னா இன்னும் அவங்க ரட்சிப்பு அறியல, ஆண்டவர் அறியல. நாம அறிஞ்சிருக்கோம். இப்ப நாம எப்படி அவங்கள ட்ரீட் பண்றோம். ஸோ அது ரொம்ப ரொம்ப அவசியம். 10ஆம் வசனத்துல இப்ப இத 9 வசனங்கள் இந்த மாதிரி குடும்பத்துக்கு மற்ற இதெல்லாம் ஆலோசனைகளை சொல்லிட்டு 10ஆம் வசனத்துல இருந்து நாம எவ்விதமாய் ஆவிக்குரிய வல்லமையை பெற்றுக்கொள்ளணும், நாம நம்முடைய சூழ்நிலை எப்படி, இதையெல்லாம் நம்ம செய்யணும்னு சொன்னா நமக்கு சில பலன் வேணும். அது என்ன அப்படின்னு அவர் சொல்லித்தராங்க. 10ஆம் வசனத்துல, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. ஏன்னா இனி அவர் பேச போறது ஆவிக்குரிய போராட்டத்தை பற்றி. இந்த ஆவிக்குரிய போராட்டத்தை பத்தி நாம பார்க்கிறப்போ 2 முக்கியமான காரியங்கள் உண்டு. ஒன்று, நாம் கர்த்தருக்குள் நல்ல பலன் உள்ளவர்களாய் அவருடைய வல்லமையை தரித்து கொண்டவர்களாய் இருக்கணும். இரண்டாவது, அவர் நமக்கு தந்திருக்கிற அந்த ஆர்மருக்கு என்ன தமிழ்ல? ஆர்மர், கேடகம். கேடகம்னா அது ஒரு பார்ட்டு. நமக்காக ஆர்மருக்கு ஏதாவது சரியான வார்த்தை இருக்கா தமிழ்ல? துருகமா? இல்ல, வசனம் என்ன சொல்லுது? 10ஆம் வசனத்துல சொல்லுங்க. 10ஆம் வசனத்துல, என் சகோதரே அது இல்ல கரெக்ட். அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஒருவேளை சத்துவங்கிறது தான் ஆர்மரா? ஆர்மர் ஆஃப் காட் என்ன? சர்வாயுத வர்க்கம். கரெக்ட். ஆர்மர், சர்வாயுத வர்க்கம். அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்துக்கிறோம். ஒன்று, நாம ஆண்டவருக்குள்ள பலப்பட்டவர்களாய் அவருடைய வல்லமையில தரித்தவர்களா இருக்கணும். அதுக்கப்புறம்தான்
சர்வாயுத வர்க்கத்தை நம்ம அணிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா தேவன் நமக்கு அந்த வசனத்தின் பின்பகுதியில அதுல இருந்து சர்வாயுத வர்க்கத்தை பற்றி அவர் பேசுகிறார். சர்வ ஆயுத வர்க்கம், அதான் சர்வாயுத வர்க்கம். தலைக்கு, கைக்கு, நெஞ்சுக்கு, காலுக்குன்னு அதுல எல்லாம் இருக்கு. அதுக்கு பேர் தான் சர்வாயுத வர்க்கம். அதுதான் ஆர்மர் ஆஃப் காட். சோ இத நம்ம போட்டு அணிந்து ஒரு யுத்தம் செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன பையன் கூட வெல்ல முடியும். நாம தாவீது கோலியாத்தை பத்தி பார்த்திருக்கிறோம். இப்ப அதே தாவீதுடைய இதுலயே எக்ஸாம்பிள்லயே பாருங்க, சவுல் அவருடைய ட்ரெஸ் எல்லாம் இந்த தாவீதுக்கு போடுறாரு. தாவீது இது வரைக்கும் ஆடு மேய்ச்சிட்டு ஒரு சாதாரண பையனா இருந்தார், 17 வயசு பையன். அவருக்கு அவருடைய ட்ரெஸ் எல்லாம் கொடுத்த உடனே அதெல்லாம் போட்டுட்டு அவனால தூக்கிட்டு நடக்க முடியல. சோ வெறும் இந்த ஆர்மர் ஆஃப் காட மாத்திரம், சர்வாயுத வர்க்கத்தை மாத்திரம் நாம போட்டுட்டு நாம போய் சண்டை போட்டுற முடியாது. நமக்கு என்ன வேணும், அது ஒரு பிசிக்கலான ஒரு ட்ரெஸ்ஸை பற்றி சொல்லப்படுது. இங்க நமக்கு ஆவிக்குரிய ட்ரெஸ், ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கம். அப்ப இதை நாம போட்டு நம்ம அதை பயன்படுத்தணும்னு சொன்னா முதல்ல நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நான் ஒரு புல்தடிக்கு பயில்வான் மாதிரி இருந்துட்டு இதையெல்லாம் மாட்டிக்கிட்டு இருந்தா பிரயோஜனமே கிடையாது. நம்ம எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கணும்? நான் பிசிக்கலா உடம்புல ஸ்ட்ராங்கா சொல்லல, ஆவியில ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆவிக்குள்ள நான் கர்த்தருக்குள்ள நிக்கணும். நான் கர்த்தருடைய வல்லமையில பலப்படணும். So equipping Christian combat begins with the principle of being strong in the Lord and in the power of his might. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த ஆவிக்குரிய போராட்டத்தின் முதல் படி அதுதான். இப்போ மார்ட்டின் போகிறதுக்கு முன்னாலேயே நம்முடைய பலன் இதையெல்லாம் நாம எப்படி வீணாக்கி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் கொடுத்த பலன், கர்த்தருக்காய் நிற்கக்கூடிய பலனை நாம் எப்படி வீணாக்கி கொண்டிருக்கிறோம் என்று மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் ஒரு பெரிய கமெண்டேட்டர் அவர் சொல்றாரு. நிறைய காரியங்கள்ல நாம தலையிட்டு கொண்டோமானா நமக்கு அந்த பலன் இருக்காது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஊழியம் செய்யறதுதான் எல்லாத்துலயும் போய் தலையிட்டுக்கணும், எல்லா விதமான காரியங்களிலயும் அவங்க ஈடுபடணும், எல்லாத்துலயும் அவங்க முன்னால இருக்கணும், எல்லாத்துலயும் அவங்க செய்யற மாதிரி இருக்கணும். அது உலக பிரகாரமான காரியமா இருந்தாலும் சரி, ஊழிய காரியமானாலும் சரி, அது என்ன ஆகாது, சரிப்பட்டு வராது. உங்களுக்குன்னு இருக்கிறத நீங்க செய்ய. இப்ப நான் தான் பாடணும், நான் பாடணும்னா நான் தான் செய்தி கொடுக்கணும், நான் செய்தி கொடுத்தேன்னா நான் தான் போய் கவுன்சில் பண்ணணும். இப்போ ஒரு ஆளே எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தா அது வல்லமையா இருக்காது. டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கும் போது அப்படித்தான். நீங்களே எல்லாத்தையும் செய்றீங்கன்னு வைங்களேன், எஃபிஷியன்சியே இருக்காது. நிறைய லீடர்ஸ்க்கு இது ஒரு ப்ராப்ளம். தலைவர்கள் நிறைய பேருக்கு தாங்களே செய்யணும்னு நினைப்பாங்க, தாங்க செஞ்சாதான் சரியா இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனா அதுல என்ன ஆகும்னா ஃபைனல் ரிசல்ட் நல்லா இருக்காது. ஆனா அதே சமயத்துல அவங்க வேலைகளை அவங்க பிரித்து பிரித்து கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நீ இதை செய்ய, நீ இதை செய்யணும், அவங்கவுங்க அந்த வேலையை சிறப்பா செய்வாங்க. அப்ப எல்லாம் சேர்ந்து ரொம்ப அருமையா. ஸோ நாம அப்படி டூ மெனி திங்ஸ்ல இன்வால்வ் ஆனோம்னா நம்முடைய பலன் வீணாய் போகும். கர்த்தர்க்கென்று செய்யக்கூடிய ஃபோக்கஸ்டா செய்ய வேண்டிய காரியத்தை சரியா செய்ய முடியாது. நீங்க இது எல்லாத்துக்குமே இது பிரின்சிபலா எடுத்துக்கலாம். இப்ப நான் சொல்லும் போது இது மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல். அது ஆக்சுவலா உலகத்தின் காரியங்கள் செய்யறது, டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஹெட்டா இருந்தா செய்யறது, குடும்பத்துல ஒரு தலைவியா இருந்தா செய்யறது, இது எல்லாத்துக்குமே இது பொருந்தும். நாம எல்லாத்தையும் நான் தான் செய்யணும், நான் செஞ்சாதான் பர்ஃபெக்டா இருக்குன்னா நீங்க ஒரு 10 நாள் செய்ய முடியும், 15வது நாள் படுத்துருவீங்க. அப்போ ஒரு வேலையும் செய்ய முடியும். நம்ம எதை எதை எப்படி செய்யணும், யார்கிட்டயாவது கொடுத்து செய்யணும், மற்றவங்களை நம்பணும். அப்புறம் நம்ம நிறைய விஷயங்கள தலையிட்டோம்னா நம்மளால அந்த இதை சரியா செய்ய முடியும். இப்ப சமைக்கிறப்போ சமையலை மாத்திரம் செய்யணும், அதுக்குள்ள நம்ம அதை செய்யணும், இதை செய்யணும், இது செய்யணும்னு செஞ்சு அப்புறம் எல்லாமே சொதப்பலாம். ஸோ எவ்ரிதிங் நீட்ஸ் திஸ் பிரின்சிபல். அடுத்தது டூ மச் கான்வர்சேஷன், பேச்சு. எங்க பேச்சு மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு காரியம் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அதே சமயத்துல இந்த பேச்சினாலே நமக்கு நிறைய பாவங்கள். ஸோ டூ மச் கான்வர்சேஷன், ஆர்குமெண்ட்ஸ், டிபேட்ஸ், இது எல்லாமே பாவத்துல தான் முடியும். பலன், நம்முடைய ஆவிக்குரிய பலன்
குறைந்து போகிற வழிகள். நம்ம இடத்துல இருந்து அப்படியே இந்த காத்து லூசா இப்போ டயர்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிரிக் இருக்கும், அது வெளியே தெரியாது, அது நிற்கும் போதுதான் தெரியும் அது புஷ்ன்னு போயிருக்கிறது. அப்போ அந்த ஓட்டைகள், அப்படிப்பட்ட சின்ன சின்ன ஓட்டைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி வருதுன்னா, இப்படிப்பட்ட வீணாய் நேரங்களை இதுல செலவழிக்கிற கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறதுல செலவழித்தோம்னால் அது நமக்கு நலனாயிரும். ஸோ அந்த விஷயம்தான் டூ மச் கான்வர்சேஷன். அடுத்தது லேசினஸ். இது பெரிய பாவம். இப்ப செய்யலாம், சரி நம்ம நாளைக்கு செய்யலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு செய்யலாம். எதை எப்ப செய்யணுமோ அப்ப அதை செஞ்சிடணும். இப்ப செய்யணும்னு தோணுதா உடனே அது செஞ்சோம். நீங்களே நிறைய உங்க அனுபவத்துல பார்த்திருப்பீங்க. இப்ப செய்யணும்னு நினைச்சதை செய்யாம விட்டதுனால அடுத்தது அது ரொம்ப நிறைய வேலைகளாய் சேர்ந்துருச்சு, அல்லது அது வேற வேற விளைவுகளை கொண்டு வந்துருச்சு, இல்ல நம்ம எதிர்பார்த்த ஆசீர்வாதத்தை பெற முடியாம போயிடுச்சு. லேசினஸ். அடுத்த காரணம் அவர் சொல்றாரு, தவறான என்ன சொல்றது, கம்பெனி, ராங் கம்பெனி, அதாவது சிநேகம். நிறைய வேண்டாத மக்களோடு நாம் ஐக்கியப்படுவது. கொஞ்ச நேரத்துக்கு அது நல்லா இருக்கும், அவங்களோட பேசிட்டு இருக்கலாம். ஆனா அவங்களுடைய காரியங்கள்லாம் நமக்குள்ள வந்துடும். நம்ம அறியாமையே அவங்க சிந்திக்கிற மாதிரி நாம சிந்திப்போம். நமக்குன்னு ஒரு வழி கொடுத்துருக்காரு, நமக்குன்னு ஒரு நேச்சர் கொடுத்துருக்காரு. நம்ம மற்ற எல்லாத்துலேயுமே நான் தனிப்பட்டவனாக இருக்கணும், நானா இருக்கணும். என் சின்ன அந்த பேரை அவங்ககிட்ட நீ ஏதோ பேசும்போது என்னமாவது ஒரு வார்த்தை சொல்ற, நீ ஒரு டைனோ அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கும், அந்த மாதிரி எதையாவது சொல்லிட்டோம்னா நோ ஐ எம் ஈத்தன் அப்படின்வான். அவன் கரெக்டா அவன் பேரை சொல்லி நான் அப்படின்வான். அப்ப அந்த குழந்தைக்கு அந்த ஐடென்டிட்டி இருக்கு. இப்ப அந்த மாதிரி நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. ஆனா நம்ம இந்த தவறான இந்த சிநேகத்தினாலே என்ன நடக்குதுன்னா, அவங்க சிந்தனையெல்லாம் நமக்கு அவங்களுடைய, அதனாலதான் நம்ம யாரோட ஐக்கியப்படுகிறோம்ங்கிறது மிக மிக முக்கியம். பைபிள்ல ஆகாத கொஞ்சம் விஷயத்துல ஆகாத சம்போஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அது இங்கிலீஷ் பைபிள்ல ராங் கம்பெனி, பேட் கம்பெனின்னு போட்டிருக்கு. இப்போ பேட் கம்பெனில இருந்து வர்றது என்ன, ஆகாத சம்பாஷணம். ரொம்ப நேரம் அங்க இருந்தோம்னா நமக்கு என்ன ஆகும், அப்படிப்பட்ட சிந்தனை தான் வரும். அவங்க யோசிக்கிற மாதிரி ஏன் நானும் இப்படி யோசிக்கிறது, அட நான் கூட இப்படி செய்யலாம்ல அப்படின்லாம் நமக்கு வரும். இந்த மாதிரி யோசனைகள் சிந்தனைகள்லாம் ஆவிக்குரிய நல்லவர்களோடு நம்ம பழகணும்னால் அது நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பலனாயிருக்கும். தவறான இடங்கள்ல நாம அப்படி ஐக்கியப்படக்கூடாது. இந்த தவறான சிநேகத்துலதான் விளைகிறது காரியங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பூலிஷ் டாக், தேவையற்ற சம்பாஷணைகள், ஜோக்குன்னு சொல்லிட்டு சிரிக்கிற சில காரியங்கள் நல்லது. ஆனா அதே சமயத்துல வேண்டாத காரியங்களுக்கு சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க, மற்றவர்களை இகழ்ந்து சிரிக்க ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் நல்லதல்ல. கூட்டமா சேர்ந்தா அதுதான். நான் இன்னைக்கு நிறைய வீடியோஸ் பாக்குறேன். 4 பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு ஏழை பாட்டி ஏதாவது வித்துக்கிட்டு இருக்கான்னு வைங்களேன், அந்த 4 பேரும் ஒருத்தர் டிசைட் பண்ணிக்குவாங்க. போயிட்டு அங்க போய் அவங்களுடைய விளையாட்டு என்ன, அவங்க ஜாலியா இருக்கிறது என்ன, அந்த அம்மா விற்கிறத எட்டி உதைக்கிறது. ஐயோன்னு அந்த அம்மா கதறிட்டு அங்கேயும் போய் அள்ளிட்டு வருது இல்ல, அதை வேடிக்கை பார்த்து கையை கொட்டி சிரிக்கிறது. எப்படி இன்னைக்கு பிள்ளைங்க மாறி இருக்காங்கன்னு பாருங்க. இப்ப அவங்களுக்கு எவ்வளவு நம்ம நல்ல காரியங்களை சொல்லி தரணும்ன்றத அவசியமா இருக்குன்றதையும் நம்ம பார்க்கணும். அதுதான் உணர்த்தப்படும். அதுதான் எனக்கெல்லாம் தோணுகிற காரியங்கள். இந்த பிள்ளைகளுக்கு இது தப்புன்னே தெரியல, இது அவங்களுக்கு ஜோக்கு. அத நம்ம சொல்லித்தரணும். ஒருத்தர் விழுந்தா சிரிக்க கூடாது, அவங்களுக்கு உதவி செய்யணும். இதுதான் ஆல்டர்னேட் டீச்சிங். இதை நாம அவங்களுக்கு சொல்லித்தரோம்.
அவங்களே விழுந்தாலும் எந்திரி, நீ அந்த இடத்த தட்டி. நாம பெரிய நிறைய பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா அந்த இடத்த தட்டி அதை தப்புன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பழி வாங்கணும்னு நினைப்பாங்க. உடனே இந்த பையனுக்கு என்ன தெரியும், என்னை யாராவது ஹர்ட் பண்ணா நான் அவங்கள பழி வாங்கணும். See, small things only makes us different. ஸோ இதெல்லாம் நாம கற்றுக்கொள்ளணும். ஸோ டிசையர் ஃபார் ரெஸ்பெக்டபிலிட்டி அண்ட் இமேஜ், இது அடுத்தது. நான் பெரியவன்னு நம்ம காட்டிக்கொள்ளுகிற ஒரு எண்ணம். அதே போல அவிசுவாசியோடு கூட என்ன இருக்குது, சம்பந்தங்கள் நமக்கு இருக்கக்கூடாது. அடுத்தது அன்காட்லி என்டர்டெயின்மெண்ட். இதுவும் நமக்கு இருக்கக்கூடாது. ராங் ஆட்டிடியூட் ஆர் டவுட்டிங் த அன்காட்லி என்டர்டெயின்மெண்ட்னா கர்த்தருக்கு உகந்த ஒரு இதா இருக்கக்கூடாது. இன்னொன்று கர்த்தருடைய வசனத்தை சந்தேகிக்கிற ஒரு மனப்பக்குவம் நமக்கு இருக்கு. நிறைய சமயங்கள்ல இன்னைக்கு கேள்வி, இதே எப்படி, இது இப்படின்னா என்ன? உலகத்துல இருக்க எல்லாருக்கும் இருக்கிற முதல் கேள்வி என்னன்னா, காயினுடைய மனைவி யாரு? இதை தெரிஞ்சு இவங்க என்ன பண்ண போறாங்க? வசனம் 1000 நன்மைகளை சொல்லுது, இதையெல்லாம் விட்டுட்டு இவங்க இதைதான் முக்கியப்படுத்துவாங்க. இன்னைக்கு இருக்கிற யங்கர் ஜெனரேஷன் எந்த யூத் கேம்ப் போங்க முதல்ல அந்த கேள்வி. இந்த மாதிரி கர்த்தருடைய வசனத்தை சந்தேகிக்கிற மக்களை நாம மக்களாய் இருக்கக்கூடாது. அந்த மக்களோடு நாம இது பண்ணவும் கூடாது. நீங்க ஆரம்பிங்க. அந்த வெங்காயம் உரிங்க. சோ இந்த விஷயங்களில் எல்லாம் நாம என்ன செய்யணும்? we have to be careful. சரி, இதை தொடர்ந்து நம்ம அடுத்த வாரத்துல இதை படித்து முடிப்போம். ஒரு நிமிஷம். சரி, ஜெபிங்கம்மா. யாராவது ஒருத்தர் ஜெபிங்க. ஷீலா ஜெபி. சரி, ஜெபிக்கிறேன். ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிற ராஜா, துதிகள் மத்தியில வாசம் செய்கிறவரே, துயாதி தூயவரே, அப்பா, அந்த மகிமையான வேலைக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. மீண்டுமாக எங்களுக்கு ராஜா இந்த நேரத்தையும் தகப்பனே, இந்த நாட்களையும் தேவன் கிருபையா எங்களுக்கு கூட்டி கொடுத்திருக்கீங்க. அதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். கேட்ட சத்தியத்திற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். அநேக வேலையில தகப்பனே, இந்த காரியங்கள் சிறு பிள்ளைகளுக்கு மாத்திரம் அல்ல ராஜா, இந்த நாளிலே ஏசப்பா எங்களுக்கும் நீங்க நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிற தேவனா இருக்கிறீங்க தகப்பனே. எல்லா விதத்திலும் தகப்பனே, என் தேவனுக்கு முன்பாக நாங்கள் உண்மையுள்ள பிள்ளைகளாக, எல்லாவற்றிலும் தகப்பனே ஏசப்பா நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக தகப்பனே நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு அதற்கேற்ற ஞானத்தையும் புத்தியும் கர்த்தர் இந்த நாளிலே தந்து எங்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, உமக்கு நன்றி நன்றி ராஜா. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னீங்களே ஏசப்பா. ஒருவேளை எங்களுக்கு இந்த நாட்களில இப்படிப்பட்ட சத்தியங்கள் எல்லாம் இன்னும் ஒரு விசை எங்களை எப்படியெல்லாம் நடத்த வேண்டுமோ, எங்களை எப்படியெல்லாம் எங்க ஊழிய பாதையில இன்னும் நாங்கள் எவற்றையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டுமோ ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் விழித்திருந்து செபிப்பதற்கும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்பதற்கும் ஒருவேளை அப்பா இந்த வார்த்தைகள் எல்லாம் இன்னும் ஒரு விசை கூட தகப்பனே எங்களுக்குள்ளாக தகப்பனே அப்பா கிரியை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ ராஜா, இப்படிப்பட்ட வார்த்தைகள் இன்னும் எங்களை ஒரு விசை கூட உயிர்ப்பிக்கட்டும் ஏசப்பா. இன்னும் எங்களுக்குள்ளாக ஒருவேளை இந்த மாம்சத்துல அநேக காரியங்கள் இன்னைக்கு இன்னும் இருக்குது தகப்பனே ஏசப்பா. சோத்திரிக்கிறோம்.
சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன தகப்பன் ஏசப்பா, இந்த சத்தியத்தின்படியே இன்னும் ஒருவேளை எங்களுக்கு அறியாமல் எங்களுக்குள்ள இருக்கலாம். ஆவியானவர் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. எல்லாவற்றையும் தகப்பனே நீர் எங்களுடைய இருதயத்திலிருந்து எடுத்து போடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உங்களுக்கு உகந்த பாத்திரமாக ஏசப்பா சோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்கவும் எழும்பி பிரகாசிக்கவும் கர்த்தர் நீர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில தகப்பனே அப்பா வந்த ஒவ்வொருவரையும் தேவனுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஏசப்பா சோத்திரிக்கிறோம். வருகிற நாட்களிலும் இன்னும் தகப்பனே அப்பா வருகிறவர்களை கர்த்தர் நீங்க தடையில்லாம கொண்டு வந்து சேர்க்கும்படியாக செபிக்கிறோம். காலம் சமீபமா இருக்கிறது அப்பா. அந்த சத்திய வார்த்தைகளை நாங்களும் பிரயோஜனப்படுத்தி மற்றவர்களுக்கும் அதை சொல்லும்படியான ஞானத்தையும் புத்தியும் கர்த்தர் இந்த நாளிலே தந்து எங்களை நடத்துங்க. எங்க குடும்பங்களிலே எங்களை இன்னும் நிலைநிற்க பண்ணுங்க. ஏற்ற வார்த்தைகளை பேசவும் பிள்ளைகளிடமா இருந்தாலும் சரி, கணவரிடத்துல இருந்தாலும் சரி, இல்ல மற்ற யாரிடமாக இருந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு வார்த்தையில தெளிவையும் அப்பா ஒரு ஆசீர்வாதத்தையும் தந்து எங்களை வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம். கர்த்தாவே, உங்க சமூகத்துல தாழ்மையோடு எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். Thank you everyone. So நம்ம எல்லாம் சேர்ந்து ஹாப்பி பர்த்டே பாடுவோமா? அபியுலாக்கு இன்னைக்கு பர்த்டே. பாடிடலாம் ஆண்டி. பாடலாம். ஹாப்பி